அம்புலிமாமா ராமாயணம் 24ஆம் பாகம். கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பம். வசந்த காலம். பம்பா ஏரியின் நீர் மிகவும் தெளிந்திருந்தது. அதில் தாமரைகளும் கருணைதல் மலர்களும் பூத்து குலுங்கின. ஏரியைச் சுற்றியுள்ள காடு மிகவும் மனோகரமாக இருந்தது. ஆண் குயில்கள் கூவின, மயில்கள் நடனமாடின. இந்த வசந்த கால அழகை கவனித்து ராமர் ஒருபுறம் மகிழ்ச்சியும் மறுபுறம் சீதையை பிரிந்த துயரமும் கொண்டு தன் நிலைக்காக மிகவும் விம்மி அழுதார். எங்கு பார்த்தாலும் எதைக் கண்டாலும் அவருக்கு சீதையின் நினைவே வந்தது. அவர் லட்சுமணனிடம் மிகுந்த மனவருத்தத்துடன் பேசினார். லட்சுமணா, இந்த அழகான பிரதேசத்தில் என்னுடன் சீதை இருந்தால் வாழ்க்கையில் வேறொன்றையும் வேண்டமாட்டேன். ஆனால் சீதை இல்லாமல் உயிர் வாழ்வது சாத்தியமற்றதாக உள்ளது. நான் என் உயிரை விட்டுவிடுவேன். நீ பரதனிடம் சென்றுவிடு என்று கூறி பெருங்குரலெடுத்து அழத் தொடங்கினார். லட்சுமணன் ராமருக்கு நல்வார்த்தைகளை போதித்து தேற்றினான். சீதையின் மீதுள்ள அளவற்ற அன்பினாலேயே இந்த துக்கம் உண்டாகிறது என்றும் அந்த அன்பையும் பிரிவாற்றாமையையும் தள்ளி வைக்க வேண்டும் என்றும் ராவணனின் இருப்பிடத்தை அறிந்து சீதையை மீட்டு வர வேண்டும் என்றும் ராவணன் முறையாக சீதையை தராவிட்டால் அவனை வதம் செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அதற்கு வீரம் அவசியம் என்றும் துக்கம் காரியத்தை கெடுக்கும் என்றும் லட்சுமணன் ராமருக்கு கூறி தைரியம் ஊட்டினான். அவர்கள் இருவரும் அந்த வனம் முழுவதும் உலவத் தொடங்கினர். ராமலட்சுமணர்கள் பம்பா ஏரிக்கு வந்த அந்த நொடியிலிருந்து ருஷ்யமூக மலையில் வசித்து வந்த சுக்ரீவன் என்ற வானர அரசன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தான். யானை கன்றுகளைப் போலிருந்த அவ்விருவரும் அந்த பகுதியில் நடமாடுவதைக் கண்டு சுக்ரீவனுக்கு அச்சமேற்பட்டது. தனக்கு தீங்கு செய்யும் நோக்கத்தில் தன் அண்ணனாகிய வாலிதான் அவர்களை அனுப்பியிருப்பான் என்று கருதி சுக்ரீவன் தன் அமைச்சர்களான வானரர்களுடன் மதங்க முனிவரின் ஆசிரமத்திற்குள் சென்று அமர்ந்தான். ஏனெனில் அங்கே அவர்களுக்கு வாலியால் பயமில்லை. வாலியின் ஆட்களும் அங்கே வர முடியாது. சுக்ரீவன் தன் அமைச்சர்களிடம், இவர்கள் யாரோ மரவுரி தரித்து மாறுவேடத்தில் வேண்டுமென்றே இந்த வனத்திற்குள் வந்துள்ளார்கள். எதற்கென்று தெரியுமா? வாலிதான் இவர்களை அனுப்பியிருப்பான் என்றான். அந்த சொற்களை கேட்டு அனைவரும் பயந்தனர். அப்போது சுக்ரீவனின் அமைச்சர்களில் ஒருவரான அனுமன், நீங்கள் ஏன் இப்படி அஞ்சுகிறீர்கள் என்று தெரியவில்லை. இந்த ருஷ்யமூக மலைக்கு வாலி வரமாட்டான். அவன் அடையாளமும் ஏதும் காணப்படவில்லை. அரசானவனுக்கு இத்தகைய சஞ்சலமான மனம் இருக்கக்கூடாது என்று கூறினார். அந்த சொற்களை கேட்ட சுக்ரீவன், வாலி இங்கே வந்தான் என்று நான் சொல்லவில்லை. அந்த மனிதர்களை பார். அவர்களின் நீண்ட கைகளை பார். அந்த கைகளில் உள்ள வாளையும் வில்லம்புகளையும் பார். அவர்களை பார்த்தால் எவருக்கும் அச்சம் தோன்றும். வாலிதான் இவர்களை தப்பாமல் அனுப்பியிருப்பான் என்பது என் சந்தேகம். வாலி அரசன் என்பதால் அவனுக்கு பல உதவியாளர்கள் இருப்பார்கள். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நம்மை சத்துருக்கள் ஏமாற்றி அழித்து விடுவார்கள். வாலி மகா சமர்த்தன். ஆதலால் நீ மாறுவேடத்தில் உடனே அவர்களிடம் சென்று பேச்சு கொடுத்து அவர்களின் ரகசியம் என்னவென்று அறிந்து வர வேண்டும் என்றான். தமது அரசனான சுக்ரீவனின் கருத்தை அறிந்து அனுமன் வானர உருவை விடுத்து அந்தணச் சிறுவன் உருவெடுத்து ராமலட்சுமணர்களிடம் சென்றார். வினயத்துடன் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து, ஐயன்மார்களே, நீங்கள் விரத தீட்சை பூண்டு தவம் செய்யும் ராஜரிஷிகளைப் போல் காணப்படுகிறீர்கள். எங்கோ ராஜ்யங்களை ஆள வேண்டிய நீங்கள் இந்த பம்பா ஏரி பகுதியில் மரவரி தரித்து ஏன் திரிகீர்கள்? நீங்கள் யார்? மாமன்னன் சுக்ரீவன் எனும் வானரன் அண்ணனால் துரத்தப்பட்டு தீனனாய் திரிகிறான். நான் அவனது அமைச்சன். என் பெயர் அனுமன். எனது தந்தை வாயுதேவன். சுக்ரீவனின் விருப்பப்படி நான் இந்த அந்தன உருவம் பூண்டு ருஷ்யமூக மலையிலிருந்து வந்துள்ளேன். எனக்கு வேண்டிய உருவம் எடுக்கும் ஆற்றலும் நினைத்த இடத்திற்கு செல்லும் சக்தியும் உண்டு என்று கூறினார். அனுமனின் சொற்களை கேட்கும் போது ராமரின் முகத்தில் மகிழ்ச்சி ரேகைகள் தென்பட்டன. அவர் லட்சுமணனிடம், இவருக்கு நீயே பதில் சொல். இவரது பேச்சின் தன்மையை பார்த்தால் சிறந்த மொழி அறிவும் பாண்டித்தியமும் கொண்டவராக தெரிகிறார். இத்தகைய தூதர்களை பெற்ற அரசனே உண்மையான அரசன் என்றார். அப்போது லட்சுமணன் அனுமனை நோக்கி திரும்பி, அனுமனே, வானர அரசன் சுக்ரீவனை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் அவரை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறோம். இவர் எனது அண்ணன் ராமர். இவருக்கு உங்கள் சுக்ரீவனின் உதவி தேவைப்படுகிறது. சுக்ரீவனுக்கு இவர் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றுத் தருவார் என்று கூறி தங்களின் கதையை முழுவதுமாக அனுமனிடம் விரிவாக கூறினான். இறுதியாக ராமரின் மனைவியை கவர்ந்து சென்ற அரக்கனின் இருப்பிடத்தை சுக்ரீவன் சொல்ல முடியும் என்று கபந்தன் மூலம் எங்களுக்கு தெரிய வந்தது. சீதையை தேடுவதற்கு சுக்ரீவன் எங்களுக்கு உதவ வேண்டும். கேட்டவர்களுக்கு அள்ளிக் கொடுத்த இந்த ராமர் இந்த உதவிக்காக சுக்ரீவனை சரணடைந்துள்ளார் என்று லட்சுமணன் அனுமனிடம் கூறினான். இந்த சொற்களை சொல்லும் போது லட்சுமணனுக்கு பெரும் துக்கம் உண்டானது. அனுமன் சாதுரியமாக, நீங்கள் மகாபுருஷர்கள். உங்களை சுக்ரீவன் தேடி வந்திருக்க வேண்டும். அவரது புண்ணிய வசத்தால் நீங்களே அவரை தேடி வந்துள்ளீர்கள். சீதா தேவியை தேடுவதற்கு சுக்ரீவன் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பார். இனி நாம் சுக்ரீவனிடம் செல்வோமா என்றார். அனுமன் நம்பிக்கைக்கு உரியவர் என்றும் அவர் உண்மையைத்தான் பேசுகிறார் என்றும் திருப்தி கொண்டு ராமலட்சுமணர்கள் அவருடன் செல்லச் சம்மதித்தனர். அனுமன் அந்தன உருவை விடுத்து வானர உருவம் தரித்து ராமலட்சுமணர்களை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ருஷ்யமூக மலைக்கு சென்றார். சுக்ரீவன் ருஷ்யமூக மலையில் இல்லை, மலைய மலையில் இருந்தான். அனுமன் அங்கே சென்று ராமலட்சுமணர்கள் வந்திருப்பதை சொல்லி சுக்ரீவன் வந்து அவர்களுடன் நட்பு கொள்வது நலம் என்று கூறினார்.
ராமலட்சுமணர்களுக்கு சுக்ரீவனால் ஆகவேண்டிய உதவிகளையும் விளக்கினார். அனுமனின் சொற்களை கேட்ட பிறகு சுக்ரீவனின் பயம் நீங்கியது. அவன் சந்தோஷமடைந்து தன் வானர உருவை நீக்கி அழகான மனித உருவம் பூண்டு ராமலட்சுமணர்களை காண வந்தான். அவன் ராமரிடம் உங்களைப் பற்றி அனுமன் அனைத்தும் கூறினார். மகாராஜாவான நீங்கள் என் நட்பை நாடி வந்தது ஒரு வானரனாகிய எனக்கு மிகுந்த கௌரவம், மிகுந்த லாபம் என்று கூறி நட்பின் அடையாளமாக கையை நீட்டினான். ராமர் சுக்ரீவனின் கையை பற்றி கொண்டு தனது நட்புணர்வினை அவனுக்கு தெளிவுபடுத்தினார். பிறகு ராமர் சுக்ரீவனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அனுமன் அரணிக்கட்டைகளை கடைந்து தீ உண்டாக்கி முதலில் தான் அந்த அக்னியை பூஜித்து பின்னர் அதை ராம சுக்ரீவர்களுக்கு இடையே வைத்தார். அவர்கள் இருவரும் அந்த அக்னியை வலம் வந்து அக்னி சாட்சியாக நட்பு பூண்டனர். இனிமேல் ஒருவருடைய இன்ப துன்பங்கள் மற்றவருடையது என்று உறுதியேற்றுக் கொண்டனர். சுக்ரீவன் ஒரு மராமர கிளையை உடைத்துக் கொண்டு வந்தான். ராமரும் அவனும் அந்த கிளையின் மீது அமர்ந்தனர். அப்படியே அனுமன் ஒரு சந்தன மரக்கிளையை உடைத்து வந்து லட்சுமணனை அதன் மேல் அமரச் செய்தார். அப்போது சுக்ரீவன் ராமரிடம், ராமா, என் அண்ணனான வாலி எனக்கு அநீதி இழைத்தான். என் மனைவியை கவர்ந்து கொண்டான். வாலிக்கு அஞ்சி இவ்வாறு காடு மேடாய் அலையும் எனக்கு நீ அபயம் அளிக்க வேண்டும் என்றான். சுக்ரீவா, உன் நட்புக்கு பிரதிபலனாக நான் உன் அண்ணனாகிய வாலியை கொன்றுவிடுவேன். அவன் மரணம் என் அம்புகளில்தான் உள்ளது என்று ராமர் கூறினார். உன் அருளால்தான் நான் ராஜ்யத்தையும் என் மனைவியையும் மீண்டும் பெற வேண்டும். நீங்கள் எதற்காக இந்த அடர்ந்த வனத்தில் திரிகிறீர்கள் என்பதை அனுமன் கூறினார். நீயும் உன் தம்பியும் இல்லாத சமயம் பார்த்து தனியாக இருந்த சீதா தேவியை வன்முறையாக ராவணன் கடத்திச் சென்றான். அவனுக்கு தடையாக வந்த ஜடாயுவையும் அவன் கொன்றுவிட்டான். உனக்கு விரைவில் இந்த பிரிவாற்றாமை நீங்கும். சீதா தேவி மூவுலகில் எங்கு இருந்தாலும் அவளை மீட்டு வந்து உன்னிடம் ஒப்படைப்பேன். இப்போது எனக்கு புரிகிறது, நான் அன்று கண்டது சீதா தேவியைத்தான், சந்தேகமில்லை. ராவணனின் மடியில் அமர்ந்து அழுது கொண்டே ஆகாய மார்க்கமாகச் சென்ற சீதையை நான் பார்த்தேன். அவளும் என்னையும் என்னுடன் இருந்த 4 வானர வீரர்களையும் பார்த்தாள். பார்த்து தன் ஆபரணங்களை தனது மேலாடையில் முடிந்து எங்களை நோக்கி வீசினாள். அந்த ஆபரணங்களை இவ்வளவு காலமாக பத்திரமாக வைத்துள்ளோம். அவற்றை பார்த்து நீ அடையாளம் காணலாம் என்றான். ராமர் இந்த செய்தியை கேட்டு அந்த ஆபரணங்களை பார்க்க தவித்தார். சுக்ரீவன் எழுந்து ஒரு குகைக்குள் சென்று சீதையின் ஆபரண மூட்டையுடன் திரும்பி வந்தான். மூட்டையை பார்த்ததுமே ராமர் சீதை அணிந்திருந்த மேலாடையை அடையாளம் கண்டு துக்க மிகுதியால் நிலைகுலைந்தார். அவர் ஆராய் பெருகும் கண்ணீருடன், லட்சுமணா, ராவணன் கடத்தி செல்லும் போது சீதை வீசி எறிந்த இந்த மேலாடையையும் நகைகளையும் பார். இவற்றை அடர்ந்த புல்லின் மேல் எறிந்தால் போலும் சிறிதும் சேதமடையாமல் எப்படி இருக்கின்றன பார் என்றார். லட்சுமணன் சீதையின் ஆபரணங்களை பார்த்து, இந்த கேயூரங்களையோ குண்டலங்களையோ நான் அடையாளம் காணவில்லை. ஆனால் சீதையின் பாதங்களில் நான் நமஸ்கரிக்கும் போது கண்ட சிலம்புகள் மாத்திரம் இவைதான் என்றான். ராமர் சுக்ரீவனை நோக்கி, நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே அல்லவா அந்த அரக்கன் என் உயிர் நிகரான மனைவியை கவர்ந்து சென்றான். அவன் எங்கே சென்றான்? தயவு செய்து சொல், அவனது உயிரை இப்பொழுதே எடுப்பேன் என்றார். ராவணனை பற்றி தனக்கு ஏதும் தெரியாது என்று சுக்ரீவன் கூறினான். எனினும் சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தான் செய்வதாக சபதம் செய்தான். பின்னர் அவன் ராமருக்கு தைரியம் கூறி, வானரனாக இருந்தும் கூட நான் மனைவிக்காக இவ்வாறு துக்கத்தில் மூழ்கவில்லை. துக்கத்தினால் பயன் இல்லை, பௌருஷத்தை கடைபிடிக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்று இதோபதேசம் செய்தான். இந்த சொற்களை கேட்டு ராமர் தைரியம் கொண்டு கண்கள் துடைத்துக் கொண்டு சுக்ரீவனிடம், நீ உண்மையான நண்பன் என்று சொல்லத்தக்க வார்த்தையை கூறினாய். கஷ்ட காலத்தில் உன்னை போன்ற ஆப்த நண்பன் கிடைப்பது அரிது. நீ சீதையை தேடும் முயற்சியை தப்பாமல் செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை பற்றி சொல். அந்த உதவி என்னால் முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் ஏதும் கொள்ளாதே. வாலியை கொல்வதாக வாக்கு கொடுத்துள்ளேன், அதில் பொய் ஏதுமில்லை. நான் ஒருபோதும் பொய் சொல்பவன் அல்ல என்றார். ராமரின் சொற்களால் வானரர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் ராம சுக்ரீவர்கள் ஏகாந்தமாக உரையாடி தத்தம் துயரங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். சுக்ரீவன் ராமரிடம், என் அண்ணன் மகா பலசாலி. இளவரசனாக இருந்த என்னை திட்டி ராஜ்யத்திலிருந்து துரத்தினான். உயிரை விட மேலான என் மனைவியை கவர்ந்தான். என் நண்பர்களை சிறையில் அடைத்தான். என்னை கொல்லும் நோக்கத்தில் எத்தனையோ முயற்சிகள் செய்கிறான். அவன் அனுப்பிய வானரர்கள் எத்தனையோ பேரை நான் கொன்றேன். என் அண்ணனின் பயத்தால்தான் நான் உங்களை கண்டதும் உங்கள் முன்னே வரவில்லை. எனக்கு இப்போது இருப்பதெல்லாம் இந்த அனுமன் முதலானவர்களே. இவர்களின் தயவினால்தான் நான் இன்னும் உயிர் பிழைத்துள்ளேன். எனக்கு பரம விரோதியான அந்த வாலி ஒழிந்தால் ஒழிய எனக்கு வாழ்வில்லை, சுகமில்லை. இது என் சோக கதை. துயரங்களை நண்பர்களிடம்தானே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றான். அம்புலிமாமா ராமாயணம் 24ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.